உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். திரும்ப நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போறார். ஒருவேளை கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போல நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கைவிடப்பட்டு மனம் நொந்த நிலைமையில எனக்கு அன்பான சகோதரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை புது நாமத்தை சொல்லி கூப்பிடுறாரு. பழைய பேருக்கு ஒரு பேர் கர்த்தர் வைக்க போறாரு. அந்த பேர் வச்சுட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், இனி உன் தேசம் பாழான தேசம் அல்ல, கர்த்தருடைய கருத்துல அலங்காரமான கிரீடமா இருக்க போறீங்க. எலிசபெத் ராணி கிரீடத்தை பாத்துறீங்களா? பயங்கரமா இருக்கும். அவங்க கிரீடமே ஒரு அலங்காரமா இருக்கும்.